இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக காக்கி ராமாராவ் கோழி முட்டைக்காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருக்குங்கிறனால நான் 2 மிளகா தான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் நல்லா தூக்கலாக வேணும்னா நீங்கள் கூட 2 கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி விதை, கூடவே 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கூடவே 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து இதை நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடி பண்ணிடாதீங்க, குறைப்பாக இந்த மாதிரி தூளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல இரும்பு கடாயாக எடுத்துட்டு, அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு இந்த 3ஐயும் சேர்த்து லைட்டாக எண்ணெயில் வறுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வறுத்துட்டு இங்கே வேக வச்ச ஒரு 4 முட்டையை நான் சேர்த்துக்கிறேன். இப்படி நம்ம முட்டையை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை சமைக்கும் போதில் ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மேல் தோல்லாம் நல்லா சுருங்கி வர வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்துக்கோங்க. ஹெவி பாட்டம் பேன் எடுத்தால் தான் உங்களுக்கு நம்ம போட்ட மஞ்சள் பொடியெலாம் கருகாமல் இருக்கும். எண்ணெய் சூடாக இருக்கும் போதுலேயே நம்ம நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு வெங்காயம் தான் கூட்டே, அதனால தாராளமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயத்தை எவ்வளோ பொறுமையாக நல்லா சுருள வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சிருந்தா அந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை பெரட்டி விட்டுறலாம். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த பொடியை சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே தாராளமாக சேர்த்துருங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காயை துருவி இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பெரட்டி விட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான காக்கி ராமாராவ் கோழி முட்டைக்காரம் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பைசி எக் சுக்கா 4 முட்டையை வேக வச்சு எடுத்துட்டு ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பிரித்து ஸ்பெஷல் சீசனிங் பண்ணி கெட்டியான தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போதில் அப்படி இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு. இந்த 3ஐயும் வறுக்காமல் அப்படியே பொடி பண்ணி எடுத்துக்கலாம். குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே ஊற்றிருக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் எண்ணெய் காயவும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம போட்ட வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இது கூட இடித்த இஞ்சியை சேர்த்துக்கிறேன், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து இடித்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இடித்து சேர்க்கும் போதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னரமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து இதில் மசாலா பொருள் ஒன்றா சேர்த்துடலாம். முதல்ல காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. அடுத்து மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக சில்லி சிக்கன் பவுடர் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சில்லி சிக்கன் பவுடர்லேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எல்லாத்தையும் வெங்காயத்தோட ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து எக் ஒயிட் சேர்த்துக்கலாம். இங்கே 4 முட்டையோட ஒயிட் நான் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட ஒன்று போல் கலக்கட்டும்.
கலந்து விட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், நல்ல முட்டைக்குள்ள மசாலா இறங்குறதுக்காக. கடைசியாக வேக வச்ச முட்டையிலேருந்து மஞ்சக்கருவை சேர்த்துக்கலாம். ஹாஃபாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். மஞ்சக்கரு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா மஞ்சக்கரு உடஞ்சிரும். கடைசியாக நம்ம அரைச்ச ஸ்பைஸ் பவுடர்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா தூக்கலாக வேணும்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கெட்டியான தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் கிளம்புற அவசரத்தில் டக்குன்னு ஒரு முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இங்கே ஒரு பிளேட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். கூடவே காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சாதாரண மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா கவலையே வேண்டாம், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கிறேன். இந்த மசாலாக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் வந்து இங்கே நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை வந்து நல்லா மசாலாலாம் கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மணலாக ஆயிரும். இதில் வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமையே மசாலா எல்லாமே நல்லா சூப்பராக பிடிச்சிக்கும். இங்கே வந்து ஒரு 4 முட்டையை வேக வச்சு 2 வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மசாலா மேலே நல்லா வச்சு அமுத்தி விட்டுறலாம். மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும். இங்கே அடுப்பில் நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா கேஸ்ட் அயர்ன் பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த முட்டையை அப்படியே சேர்த்துடலாம். இதுக்கு எண்ணெய் எதுவுமே அதிகமாக தேவைப்படாது. ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தேவைப்படும். முட்டை எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் அடுக்கி வச்சதுக்கப்புறம் மிச்சம் இந்த மசாலா இருந்துச்சுன்னா அதையும் தூவி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா ஒரு தோசை கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு மேலே ஒவ்வொரு முட்டையிலையும் ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து கூடுதல் ருசிக்காக தான். உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துடலாம். இந்த முட்டை வறுவலுக்கு கூட ரசம் சாதம் இல்லைன்னா தயிர் சாதம் வச்சு கொடுத்து விடுங்க, அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வெறும் பாதி முட்டைக்கோஸ் இருந்தாலே போதும். பாதி என்னங்க, பாதியிலேயும் பாதி முட்டைக்கோஸ் இருந்தாலே போதும். இங்கே நான் ஒரு 1/4 முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். உங்ககிட்ட சாப்பர் இருந்துச்சுன்னா சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாப் பண்ண முட்டைக்கோஸை ஒரு பவுலுக்கு தனியாக மாற்றி வச்சுக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு கலக்கிறதுனால முட்டைக்கோஸ்லேருந்து நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிடணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சாலே போதும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வந்துடும். அதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். பிழிஞ்சு தனியாக இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி முட்டைக்கோஸ்லேருந்து அதிகப்படியான தண்ணியெல்லாம் நம்ம வெளியில் எடுக்கிறதுனால பின்னாடி நம்ம மெயின் டிஷ் பண்ணும் போதுல நல்லா ஸ்டிஃபாக நீட்டாக வரும். அடுத்து பிரிஞ்சு வச்சிருந்த முட்டைக்கோஸில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உங்களுக்கு காஷ்மீரி விருப்பம் இருந்தால் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டிருக்கிறேன். வெங்காயத்துமே நல்லா பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டைக்கோஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கனால வெங்காயமும் ஃபைனாக சாப் பண்ணியிருந்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா நுர கூடி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துடலாம். ஒன்று போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கேக்குக்கெலாம் டேப் பண்ணி வர மாதிரி தட்டி விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கிட்டாலுமே சரி. இப்போ முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு, கத்தி வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கு.
இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக போட்டு ஒரு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்க முக்கால்வாசி இதையே அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் அடுத்து செய்ய போகிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கிறேன். பட்டர் நல்லா உருகி வரையும் கொஞ்சமாக பூண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிற பூண்டை சேர்த்துருக்கிறேன். அடுத்து இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கார்ன் சலரியை நம்ம பேனில் ஊற்றிடலாம். இப்படி பண்ணுறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். லைட்டாக ஒரு பரட்டிட்டு நம்ம பீஸ் போட்டு வச்சிருந்ததை இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டுட்டோன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் டச்சில் உங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. கட்டாயம் இந்த உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.